நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கப்படுறீங்களா? அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுறீங்க. அதாவது என் வலி என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் பயணிக்கிற பாதையில நம்முடைய வேதனை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? தாவீது சொல்றார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று. நான் சொல்லுவேன், அனுபவித்து அறிந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இப்படி இதனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஈனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக. இதுதான் பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துறது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாட அனுபவித்தவர். எல்லாரும் முகத்தை அவரை விட்டு திருப்புறாங்க. அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஈனப்படுத்தப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், தள்ளப்பட்டவர், பாட அனுபவித்தவர், அவரை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. ஆமென்.